பேய்குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல்ல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு சரவண பிரசாத் பாலசுப்ரமணியம் அவர்கள். வணக்கம். வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கோம். அந்த முருகர் பக்தர் மாநாடு அத பத்தி உங்களோட பார்வை. ஏன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இத அட்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளோ பெரிய பேசும் பொருளா வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது அமைஞ்சது. இது சங்கிகள் மாநாடு, பொதுமக்கள் வரமாட்டாங்க அப்படி இப்படின்னு. பட் இங்க இப்ப பார்த்திருப்போம், பத்திரிகை செய்தியிலேயே பார்த்திருப்போம். இது மாநாடு நடந்த மாதிரியே தெரியல. அவ்வளோ மீண்டும் சுத்தமா அந்த திடல வந்து குடுத்துட்டு போயிருக்காங்க. அப்படிங்கிற அளவுக்கு பெரிய பாராட்டுக்குரிய மாநாடாவும், வெற்றியாவும் அமைஞ்சிருக்கு. இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல அவங்க ஒரு ஒரு சின்ன திருத்தம் நீங்க சொன்னதுல. அவங்க பொதுமக்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பொதுமக்கள் வரமாட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய பொய் வந்து நேரடியா மூக்கு உடைகிற மாதிரி ஆயிருன்றதால அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உண்மையான பக்தர்கள் போக மாட்டார்கள் இப்படிதான் சொன்னாரு. அறநிலையத்துறை அமைச்சர் சொல்லும்போது, நாங்க நடத்தின முருகர் மாநாட்டுக்கு உண்மையான பக்தர்கள் வந்தார்கள். இது வந்து சங்கிகள் நடத்தும் மாநாடு. அதனால உண்மையான முருக பக்தர்கள் போக மாட்டாங்க அப்படின்னாரு. அப்ப அங்க வந்த லட்சோப லட்சம் பேர்கள் வந்து போலியான முருக பக்தர்களா இல்லையான்றது நம்ம அவருக்கு தெரிவிப்போம். அவருக்கு எந்த விதத்துல அவருக்கு தெரிவிக்கணும் அதை தெரிவிக்கலாம். இதுல நீங்க வந்து ஒரு விஷயத்த கவனிக்கணும். இந்து முன்னணி வந்து நிறைய சங்க இவங்களை பரிவார்கள் அமைப்புகளை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நடத்தின இது கூட்டம். இதுல விஎஸ்பியோடைய பங்கு இருக்கு, ஆர்எஸ்எஸ் உடைய பங்கு இருக்கு, எல்லாருடைய பங்குமே இருக்கு. இன்ஃபேக்ட் ஆர்எஸ்எஸ் தலைமையில இந்து முன்னணி இந்த மாநாட்டை நடத்த முயற்சி பண்ணும்போது முடிவு பண்ணி இதற்கான ஏற்பாடுகள், இதற்கான கட்டமைப்புகள் வந்து ஒரு நாள் 2 நாள்ல முடிவு பண்ணது கிடையாது. இது மாசக்கணக்கில் நின்று பிளான் பண்ணது. வாலண்டியர்ஸ் எத்தனை பேர் இருக்கணும், எந்த இடத்துல நடக்குது, அந்த இடத்துல இருந்து பொதுமக்கள் எப்படி வரணும் போகணும், யார் யாருக்கு எங்க பார்க்கிங் இது பண்ணணும், எல்லாமே பண்ணிருக்காங்க. இதுக்கு நடுவுல நமக்கு சட்டத்துறையோட ஒரு போராட்டம் வேற இருந்துச்சு. நமக்கு அனுமதி கொடுக்காம அந்த அனுமதியை எதிர்த்து இவங்க கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல அவங்க இது இல்லாத பொல்லாத சாக்கு போக்கெல்லாம் சொல்லி அந்த 52 கண்டிஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சிரிச்சிருப்பீங்க. நீங்க இன்ஃபேக்ட் அந்த 52 கண்டிஷனை படிச்சிருந்தீங்கன்னா நீங்க அதிகமா படிச்சிருப்பீங்க. பட் இதுல நாங்க அதான் சொன்னோம், போடுறதுதான் போடுறீங்க. இஸ்ரேல் ஈரான் வார் முடியணும்னு ஒரு 53வது கண்டிஷன் போடுங்க. இஸ்ரேல் ஈரான் மேல அமெரிக்கா தாக்குதல் பண்ணக்கூடாதுன்னு இன்னொரு கண்டிஷனையும் போடுங்க. அப்படியே போட்டுனே வாங்க. எல்லா கண்டிஷன் எல்லாமே இவங்க போடுறது எல்லாமே அபத்தமான கண்டிஷன். 2 வீலர்ல வரக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. இதை விட ஒரு மோசமான ஒரு கண்டிஷன் என்னன்னா, உள்ளூர்ல அந்த அதாவது மாநாட்டுக்கு வந்த உள்ளூர் வண்டிகள் வந்து கலெக்டர் கிட்ட போய் பாஸ் வாங்கணும்னு ஒரு கண்டிஷன் கொடுத்தாங்க. இது கோர்ட்ல வந்து போலீஸ் சொன்னது. கோர்ட் ஏத்துக்கல. கோர்ட் கேட்டது ஒரே கேள்விதான், திமுக மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு நீங்க வந்து பாஸ் வாங்க சொன்னீங்களான்னு கேட்டதுன்னு பதிலே சொல்லல போலீஸ். சோ அதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. சோ இந்த கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 லட்சம் பேர் வந்து அந்த மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாள்லயே வந்து ஒரு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் இந்த அறுபடை வீடு முருகனை தரிசிக்கிறதுக்கு வந்துட்டாங்க. இவங்க அறுபடை கோயில் இருக்கிற முருகனையும் அப்படியே அதே மாதிரி செட் பண்ணி, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதாவது என்ன சொல்றது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபெக்டுக்காக 68 இல்ல 67 மாவட்டங்களா தமிழ்நாட்டை பிரிச்சிருக்கோம். நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஏன்னா அது வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இந்த 68 மாவட்டங்களிலும் வந்து வேலை வச்சு பூஜை பண்ணி இந்த 68 வேல்களும் வந்து நமக்கு அந்த மாநாட்டுக்கு வந்துச்சு. அதை வந்து நம்ம இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா வந்து மேடையில சொன்னாரு. சோ இந்த 68 வேல்கள் வர வச்சு இங்க வந்து உள்ள வர்ற லட்சோப லட்சம் பீப்புள் இந்த அந்த வேல் எல்லாமே வந்து அங்க பிரதிஷ்டை பண்ணி 6 படை முருகர் இதுலயும் வந்து அதே கோயில் மாதிரியே அதே மாதிரி, அதாவது நீங்க வந்து இப்போ திருப்பரங்குன்றம் போறீங்க, பழமுதிர் சோலை போறீங்க, திருத்தணி போறீங்க, அந்த மாதிரி போகும்போது அந்த கோயில்கள் எல்லாம் என்னென்ன செட்டப் இருக்கோ அது அப்படியே அந்த முருகன்னா அதே முருகன் அதே மாதிரி வந்து இவங்க செட் பண்ணி வச்சிருந்தாங்க. அதை தரிசனம் பண்ண வந்தவங்களுடைய கூட்டம் வந்து நாளுக்கு நாள், அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் ஏறிட்டே வந்து கடைசி நாள் மாநாட்டுக்கு முந்தைய நாள் அதாவது சனிக்கிழமை அன்னைக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் ஃபுட்ஃபால். 5 லட்சம் பேருக்கு மேல, கணக்கு கரெக்டா சொல்ல முடியாது, பட் 5 லட்சம் பேருக்கு மேல வந்து அந்த சாமிகளை தரிசனம் பண்ணிட்டு போனாங்க. மாநாடு நடக்கிற அன்னைக்கு காலையில வந்து என்ன பாத்தீங்கன்னா, இந்த முருகர் சிலைகள் எல்லாமே இந்த மேடைக்கு பின்புறம் அப்படியே வரிசையா வச்சுட்டாங்க. மேடைக்கு பின்புறம் 6 இது வச்சு நடுவுல வந்து திருப்பரங்குன்றம் மலை செட்டப், நடுவுல வந்து திருப்பரங்குன்றம் மொத்தம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 முருகன் அங்க இருக்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. மேடை ரொம்ப பெருசா போட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் நம்மளுடைய கூட்டணி கட்சிகள் கூப்பிட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தனிப்பட்ட இருக்கைகள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதிமுக ஆழ்ந்ததாங்க. அனைத்து குருமார்கள், அனைத்து ஆதீன மடங்கள் இருந்து நம்ம ஆட்களை கூப்பிட்டுருந்தோம். எக்கச்சக்கமான பேர். இன்ஃபேக்ட் வந்து இந்து முன்னணி ராஜேஷ் சார் வந்து அவரு அந்த ஆதீனங்களுடைய பேரை படிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 15-20 நிமிஷம் எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா அவ்வளவு பேர் வந்திருந்தாங்க. அந்த ஆதீனங்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. மிக அருமையா கட்டமைக்கப்பட்டு எங்கேயுமே ஒரு தோய்வு இல்லாம நடன நிகழ்ச்சிகள், அதாவது நடன நிகழ்ச்சிகள் கூட எதுவுமே பாத்தீங்கன்னா உனக்கு வள்ளி திருமணம், சூரசம்ஹாரம்,
முருகன் பிறந்தது, இது போல எல்லாத்தையுமே அந்த 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 டான்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில குரூப்புகள், திருப்பூர்ல இருந்து ஒரு குரூப், சென்னையில இருந்து ஒரு குரூப், இவங்க எல்லாமே வந்து டான்ஸ் குரூப், இவங்க எல்லாம் கூட்டு வந்து இடையிடையே நம்ம மக்களை பேச விட்டு, இவங்க கனிமொழின்னு சொல்லி நம்ம லாயர் ஒருத்தங்க இருக்காங்க, ரொம்ப அருமையா பேசுவாங்க, அவங்க அவங்க வந்திருந்தாங்க, அது போல எல்லாருமே வர வச்சிருந்தாங்க. இப்போ ஒரு மாநாட்டை நடத்துறதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுவும் முக்கியமா இவ்வளவு கூட்டம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து அதுக்கு ஏத்த மாதிரி ஏற்பாடுகளை செஞ்சு எங்கேயுமே ஒரு குறை கூட கிடையாது. அதாவது எங்கேயுமே ஒரு குறை கிடையாது. கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, உட்கார சேர் இல்ல, தள்ளு முள்ளாச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடிட்டாங்க, ஒருத்தர் காலம் பிரிச்சுட்டாங்க, அந்த மாதிரி எதுவுமே நடக்காம அவ்வளவு நீட்டா பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது, உணவு எல்லா இடத்துக்குமே உணவு இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. நீங்க அந்த இதை விட்டு வெளியில வந்தீங்கன்னா, அதாவது நீங்க உட்காரத்துக்கு வெளியே வந்தீங்கன்னா அங்கேயே ஒரு ஸ்டால் எல்லாம் போட்டிருந்தாங்க. இது தவிர தண்ணீர் சப்ளை பண்ணாங்க பாருங்க உள்ள, அதுதான் இன்னும் பெரிய இது. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் குடும்பம் வரைக்கும் எடுத்துட்டு போக வேணாட்டாங்க, நிறைய பேர் எடுத்துட்டு வரல. அப்படி எடுத்துட்டு போகாதவங்களுக்கு தண்ணி வரணும்ல. நாங்க வந்து எண் மக்கள் யாத்திரை பல்லடம் கடைசி நாள் போயிருந்தப்போ ஒரு பாக்ஸுக்கும் ஒரு கேன் ஆஃப் வாட்டர், ஒரு பெரிய வாட்டர் வச்சு அது கூட 2-3 டம்ளர் வச்சுருந்தாங்க. சோ நீங்க நடந்து போய் தண்ணி எடுத்துட்டு வரலாம். இங்க அந்த மாதிரி நடந்து போனா அந்த மாநாடு கூட டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 50-60 லேடிஸ் வந்து தண்ணி சப்ளை பண்றதுக்கு உள்ள வச்சிருந்தாங்க. சோ அவங்க வந்து ஒரு ஒரு பெரிய கேனு, ஒரு பக்கெட் இந்த மாதிரி கொண்டு வந்து அவங்க தண்ணி அதுல இருந்து எடுத்து ஜக்ல இருந்து எடுத்து டம்ளர்ல ஊத்தி ஊத்தி பிளாஸ்டிக் டம்ளர் கொடுத்து எல்லாருக்கும் தண்ணி கொடுத்தாங்க. சோ அது போல எல்லாமே நல்லாவே கவனிச்சு வச்சிருந்தாங்க. இதுல முக்கியமா முத்தாய்ப்பா சொல்ல வேண்டியது என்னன்னா, முடிவு வந்தது இல்லையா? முடிவு வரும்போது உங்களுக்கு தெரியும், நம்ம சங்கி கூட்டம் எங்க போனாலுமே வந்து அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு விட்டு வந்துடும். முடிவு வந்துச்சு. உடனே சொல்லாங்க, இந்த மாதிரி எல்லாரும் இந்த மாதிரி குப்பைகள், பிளாஸ்டிக் குப்பைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஓரமா வந்து ஒரு இடத்துல வைங்க, ஒரு இதுல வச்சுட்டு நம்ம வந்து கிளீன் பண்ணுவோம் அப்படின்னாங்க. மக்கள் எந்திரிச்சாங்க. எந்திரிச்ச உடனே ஒரு வரிசைக்கு ஒரு 4-5 பேரும் இல்ல 10 பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க சேர் வந்து எடுத்து அழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டக்கு 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 ஒருத்தவங்க நீங்க ஒரு 10 சேர் எடுத்து வைங்கன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. இவங்க 10 இல்ல 20-30 சேர் அவங்க இஷ்டத்துக்கு அனௌன்ஸ் டக்கு 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 டக்குன்னு அடிக்கிட்டாங்க. அதே மாதிரி அடிக்கி முடிச்ச உடனே கிடைச்ச கேப்ல இருந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே அவங்களே கையில எடுத்து 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 ஓரமா போட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து மீட்டிங் முடிஞ்சு மாநாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு வெளியே வந்தேன். நான் 1.5 மணி நேரம் கழிச்சு வெளியே வரும் போதே அந்த மாநாட்டு திடல்லையே ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் கிடையாது. 1.5 மணி நேரத்திலேயே எல்லாத்தையும் ஒதுக்கியாச்சு. மற்றபடி ஏதாவது பேப்பர் குப்பை அதெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, குப்பை தனியா எடுத்துறாங்க, பிளாஸ்டிக் தனியா எடுத்துறாங்க. அதுக்குள்ள சேரும் அடுக்க ஆரம்பிச்சாச்சு. நான் வரும்போதே கிட்டத்தட்ட பாதி சேருக்கு வந்து அடுக்கி வண்டிகள் வந்துருச்சு உள்ள எடுத்துட்டு போறது. சோ அதனால வந்து இப்ப நீங்க கேக்குறீங்களே, ஒரு நாள் தான், இன்ஃபேக்ட் 24 ஹவர்ஸ்ல அந்த அந்த இடத்துல மாநாடு நடந்துச்சானே ஒரு டவுட் வந்துச்சு. அந்த மாதிரி அந்த அளவுக்கு கிளீன் பண்ணிட்டாங்க. இது வந்து பல இடத்துலயும் நடந்தது. பல இடத்துல இன்ஃபேக்ட் மீட்டிங் முடியும் போது லேட் ஆனதால நைட்டோட நைட்டா பண்ணாங்க. நைட்டு 12 மணிக்கு வந்து போட்டோ எடுத்து போட்டிருந்தாங்க. ஸ்டேஜ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த அந்த ஸ்டேஜ் அந்த இதை தவிர மற்றபடி அந்த இரும்பு கம்பிகள் அதை மட்டும் தான் ரிமூவ் பண்ணதே தவிர மற்றபடி அடுத்த நாள் அதெல்லாம் ரிமூவ் பண்ண அப்புறம் அது வந்து ஒரு ஒரு பொட்டல் காடு மாதிரி ஒரு வெட்ட வெளிச்சமா ஆயிப்போச்சு. அந்த மாதிரி நம்ம ஆள் பண்ணியிருந்தாங்க. அதே போல இங்கேயும் பண்ணிட்டாங்க. எல்லா சேரையும் ரிமூவ் பண்ணிட்டு கடைசியா ஒரு பக்தர் என்ன பண்ணாரு தெரியுங்களா உங்களுக்கு? அந்த இரும்பு கம்பிகள் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு இடத்துல கற்பூரத்தை ஏத்தி சாமி கும்பிட்டுட்டு அதை வந்து தொட்டு வணங்கிட்டு போயிட்டாரு. அவரு அவ்வளவுதான் வேலை வந்த வேலை முடிஞ்சு போச்சு. நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்ட முருகான்னு சொல்லி அங்க ஏத்திட்டு அவங்க வந்து எல்லாரும் தொட்டு கூப்பிட்டு மக்களும் பொதுமக்களும் வந்து எல்லாரும் அந்த வேலை செஞ்சவங்க எல்லாருமே வந்து தொட்டு கூப்பிட்டு முருகனை கும்பிட்டு போயிட்டாங்க. இதுதான் சங்கி கூட்டம். இப்படித்தான் நடக்கணும். பட் இதுல நம்ம பார்த்திருப்போம். இப்ப அங்க வந்து ஒரு வீடியோ போட்டப்பட்டுச்சு. இந்து முன்னணி சார்பில் ஒரு வீடியோ போட்டப்பட்டிருந்தாங்க. இந்த மாநாட்டுக்கு அதிமுகவை சேர்ந்த தலைவர்களும் பங்கேற்றிருந்தாங்க. உடனே இப்ப வந்து அவங்க சார்ந்த மீடியாக்களா இருக்கட்டும், இல்ல தலைவர்களா இருக்கட்டும், கட்சி அமைச்சர்கள் முதற்கொண்டு அதிமுக அடமானம் வைத்து விட்டது, இங்க எப்படி வெக்கமே இல்லாம வந்து அந்த இடத்துல வந்து திராவிட தலைவர்களை வந்து அவமானப்படுத்திருக்காங்க, ஆனா அவங்க போய் உட்கார்ந்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புதிய இதை வந்து கதறல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கதறலை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அவங்க கதறல ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ அதாவது பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து ஏடிஎம்கேல இருந்து கூட ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏடிஎம்கே விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க வந்து அண்ணாவையும் திராவிடத்தையும் நாங்க வந்து அவமதிப்பு செய்யறத ஒத்துக்க முடியாது, ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அது அவங்களுடைய அரசியல் என்ன சொல்றது நகர்வு. அது அவங்க வந்து அண்ணா திராவிடம் இதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. பட் நம்ம அதுக்காக நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லாம இருக்க முடியாது இல்லையா? திமுக ஆட்சியில இந்துக்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்துச்சோ அது அதிமுக ஆட்சியில நடந்திருக்கு. அது அண்ணாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், நமக்கு லாஸ்டா நமக்கு தெரிஞ்சு திராவிட
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல தங்களை வந்து இந்துக்கள்னு காட்டிக்காத, அதாவது ரொம்ப இதுவா காட்டிக்காத தலைவர்கள் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டாம். கடைசி வரைக்கும் நான் வந்து ஒரு ஸ்டான்ச் ஹிந்துன்னு சொல்லி எம்ஜிஆர் இருந்திருக்காரு, ஜெயலலிதா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்தவங்க யாருமே கிடையாது. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து ஒரு செக்யூலரிஸ்ட் வியாதியில வந்து போயிட்டாங்களே ஒழிய, மத்தபடி எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஹிந்து, நான் ஸ்டான்ச் ஹிந்து அப்படின்னு சொல்லுறது வந்து ஜெயலலிதாக்கு முன்னாடி எம்ஜிஆர். ஏன்னா எம்ஜிஆரும் பயப்படல. எம்ஜிஆரும் ஒரு காலத்துல வந்து அவருக்கும் ஒரு சில ஒரு இது வந்துச்சு, ஒரு சில பிரஷர் வந்து ஒரு சில ஏரியால. அவரு அதெல்லாம் முடியாது. அவர் கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு எத்தனை தடவை போயிருப்பாரு, எவ்வளவு தரிசனம் பண்ணிருப்பாரு எங்களுக்கு தெரியும். நாங்களும் பார்த்திருக்கோம், நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்திருக்கோம். அவர் வந்து அதிகமான மூகாம்பிகை பக்தர். அதே சமயம் ஒரு சில இந்து எதிர்ப்பு இதுல எல்லாம் அவர் கலந்துக்க மாட்டார். குடும்பம் வரைக்கும் அதை தவிர்த்துருவாரு. அதே மாதிரி ஜெயலலிதாவும் சரி, ஜெயலலிதா ஸ்டான்ச் இந்து. கடைசி வரைக்குமே கூட அவங்க வந்து அவங்களை ஹிந்துன்னு பரப்புரை செஞ்சுக்கிறதுல அவங்க எந்த குறையுமே வச்சுக்கிட்டது இல்லை. பட் இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்கு. இப்ப ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பிரஷர் இருக்குது. அவங்களுக்கு வந்து என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டு நம்ம வந்து சிறுபான்மையினரோட ஓட்டை வந்து இழந்துடக்கூடாது அப்படின்னு அவங்கள வந்து ஒரு என்ன சொல்றது, அட்ஜஸ்ட்மெண்ட் பாலிடிக்ஸ்ல போயிட்டு இருக்கிறாங்க. திமுக காரன் இதுதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ள ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது வெயிட் பண்ணிட்டு இருந்தான். முடிச்ச உடனே வந்து இது அந்த மாநாடு இந்த மாநாடுன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆரம்பிச்சு முடிச்ச உடனே இல்ல இது அரசியல் மாநாடு அப்படின்னாங்க. இப்ப இதுல வந்து அதிமுகவை உள்ள இழுத்து அவங்களையும் இது பண்ணி அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி என்னென்ன பிரச்சனை பண்ணணும்னு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி. ஆனா இதுல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அங்க போடப்பட்ட அந்த அந்த காணொலியில சொல்லப்பட்ட விஷயங்கள் 100% உண்மை. இதுல எந்த இதுவுமே மறைப்பு கிடையாது. இந்து முன்னணியும் கிடையாது. நான் யாரு நீங்க கேட்டீங்கன்னு சொல்லுவாங்க, அந்த காணொலியில் போடப்பட்ட அனைத்து விஷயங்களும் 100% உண்மை. அதை மறுப்பதற்கு இதுவே கிடையாது. எந்த பாஜக, RSS, இந்து முன்னணி, VHP நீங்க யார வேணா கேட்டு பாருங்க. அதுல நடந்தது உண்மைதானே? உண்மைதானே போட்டோம். உண்மை உங்களுக்கு வலிக்குதுன்னு சொன்னா நீங்க அது வேற வழி பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருங்க. உங்களுடைய மறுப்பு செய்திகள் எதுவுமே யாருமே இது பண்ண போறது இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலி ஒரு ஹிந்து வீட்லயும் டவுன்லோட் பண்ணி டெய்லி நீங்க பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதான் நீங்க பண்ணணும். அந்த காணொலி வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு காணொலி. எத்தனை இழப்புகளை நம்ம இழந்திருக்கிறோம், எத்தனை பேர் நம்ம இழந்திருக்கிறோம், எத்தனை குடும்பங்கள் நெருக்கடியா நின்றுக்கின்றத நமக்கு பார்க்கணும். இது எல்லாத்தையும் மீறி நீங்க வந்து ஒரு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்க்காக அந்த வீடியோ வந்து நீங்க சொன்னீங்கன்னா ஐ டோன்ட் கேர். என்ன பொறுத்த வரைக்கும் இந்துக்கள் விழிப்புணர்வு அடையணும்னா அந்த வீடியோ எல்லார் வீட்லயும் இருக்கணும், எல்லாருமே பார்க்கணும். முக்கியமா நமக்கு அடுத்து வர சந்ததிகள் இதை கண்டிப்பா பார்த்தே ஆகணும். இது உண்மையாமே ஆளுகிற அரசாங்கம், குறிப்பா எதிர்கட்சிகள் புள்ளி வைத்த கூட்டணிகளுக்கு வந்து இந்த மாநாடு வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கா? கண்டிப்பா. ஏன் நீங்க பாக்கல எத்தனை பேர் வரிசையில் நின்று புலம்பிட்டு இருக்காங்கன்ட்டு? ஒருத்தரும் புலம்பிட்டு இருக்காங்களே. லோ லெவல் லீடர்ஸ் வந்து ஹை லெவல் லீடர்ஸ் வரைக்கும் எல்லாருமே வந்தாச்சு. திருமாவளவன் புலம்பியாச்சு, விசிகால இருந்து எல்லாருமே வரிசையில் நின்று புலம்பியாச்சு, திமுக புலம்பியாச்சு, அறநிலைத்துறை அமைச்சர் புலம்புறாரு. ஏன் நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு வந்து யாரு ஒரு மாநாடு நடத்தணும்னா நீங்க நடத்திட்டு போங்க. நீங்க நடத்துறீங்க, முருகர் மாநாடு நடத்துனீங்க, வந்தாங்க பக்தர்கள் வந்தாங்க, ஆதீனங்கள் வந்தாங்க, இடம் நடத்துனீங்க. நாங்களும் நடத்துறோம். நான் கும்பிடுற கடவுளை நான் எப்படி வழிபடணும், யாரை வச்சு வழிபடணும், எந்த மாதிரி கூட்டம் போடணும் நான் டிசைட் பண்ணணுமா, நீங்க டிசைட் பண்ணணுமா? உங்களுக்கு மட்டும் தான் ஜனநாயக உரிமை கொடுத்துருக்குதா? நீங்க மாநாடு நடத்துறீங்கன்னா நீங்க தான் உங்க சொந்த காசுலயே நடத்துவீங்க? இல்ல இப்ப இந்து முன்னணி நடத்தின மாநாட்டுக்கு ஒத்த பைசாக்கு எங்களால கணக்கு கொடுக்க முடியும். உங்களால கணக்கு கொடுக்க முடியுமா? கணக்கு கேட்டுதானே இருக்கிறாங்க. எத்தனை பேர் கேட்டு இருக்காங்க? நீங்க முருகர் மாநாட்டு நடத்துறீங்களா, அந்த முருகர் மாநாட்டை நடத்துறதுக்கான செலவு எங்க இருந்து பணம் எடுத்தீங்க, எவ்வளவு செலவு பண்ணீங்க, கணக்கு கொடுத்துருக்கீங்களா? இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா? ஒரு வெள்ளையருக்கு கொடுத்துருக்கீங்களா? அரசாங்க பணம் தானே, அரசாங்க பணத்தை எடுத்தா நடத்துறீங்க. அந்த அரசாங்க பணத்துல ஒரு குடிமகனுக்கும் கேட்கிற உரிமை இல்லையா? இதே இந்து முன்னணி இன்னும் 2 நாள்ல 3 நாள்ல வந்து கணக்கு கொடுக்க போறாங்க. உங்களுக்கு தெரியும், RSS சரி, இந்து முன்னணியும் சரி, VHP இவங்க யாருமே ஏதாவது ஒரு மாநாடு ஒரு கூட்டம் மக்கள் பணத்தில் நடத்தினாங்கன்னா ஒத்த பைசாவுக்கும் கணக்கு வச்சிருப்பான். துண்டு சீட்ல எழுதி வைப்பான் சங்கத்துக்காரன். அவங்களுக்கு தெரியாதா? ஒரு துண்டு நோட்ல எழுதி வைப்பான். கடைசி நாள்ல வந்து பிரசன்ட் பண்ணும்போது கொடுப்பாங்க, இதாயா கணக்குன்னு கொடுப்பான். 10 பைசா கூட வச்சுக்க மாட்டான். ராமர் கோயில் கலெக்ஷன் போகும்போது எப்படி பண்ணோம் நம்ம? ஒரு நோட்டு கொடுத்தா அந்த நோட்ல ஒரு நம்பர், அந்த நம்பர்ல இருக்கிறது யாருக்கு போகுது, அப்படி எத்தனை ரிசிப்ட் கிழிச்சிருக்கிறோம். ₹1 ரிசிப்ட் கிழிச்சால் அது கணக்கு கொடுத்தோமா இல்லையா? ₹1. அதுதான் வந்து சங்கத்துக்காரனுக்கும் மற்றவருக்கு வித்தியாசம். இவங்களுக்கு என்னங்க உரிமை இருக்கு நம்மளை பத்தி கேட்கறதுக்கு? இவங்க என்ன கேட்டுட்டுதான் இருப்பாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு கிளி பிடிச்சிருக்கு. அவங்களுடைய மெயின் பயம் வந்து முருகர் மாநாடு மூலியமா ஹிந்து ஓட்டுக்கள் ஒன்றிணைகிறதோ அவங்க விரும்புற முதல் பிரச்சனை. 2வது, இந்துக்கள் வந்து உணர்ச்சி பூர்வமா நம்ம வந்து அந்த ஹிந்து உணர்வு அப்படின்றதுல வந்து ஒன்றிணைஞ்சிட்டாங்க அப்படின்னா யோசிக்க ஆரம்பிப்போம். நமக்கு இந்த ஆட்சியில் என்ன நடக்குது? நமக்கு நல்லது நடக்குதா? இல்லையே. நம்ம கோயில்கள் நல்லதா இருக்குதா? இல்லையே. இப்படியே நம்மள வச்சு பணம் சம்பாதிச்சுட்டு நம்ம காசுலயே வாழ்ந்துட்டு நம்மளையே கேள்வி கேட்கறாங்கன்னு ஒரு ஹிந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா அதோடைய விளைவாடு என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
அதனாலதான் இத்தனை பேர் கதறிட்டு இருக்காங்க. இது வந்து இல்ல இது சங்கிகள் மாநாடு, முருகர் வந்து திடீர்னு முருகர் தமிழ் கடவுள் ஆயிட்டார். இதுக்கு முன்னாடி என்ன கடவுளா இருந்தாரு? தமிழ் கடவுள் தானே. எப்பவுமே எங்களுக்கு தமிழ் கடவுள் தானே. எங்களுக்கு முருகரும் ஒண்ணுதான், எல்லாம் ஒண்ணுதான். இப்ப திடீர்னு முருகரா தமிழ் கடவுள், நீ தமிழ் கடவுளை வந்து இங்கேயும் வந்து சங்கிகள் வந்து இது பண்றாங்க, ஹைஜாக் பண்றாங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு முருகர் என்னைக்குமே தமிழ் கடவுள் தான். தமிழ் தமிழ் இதான் முதல் கடவுள் தான். எப்பவுமே முருகர் நம்ம கும்பிட்டு தான் இருக்கிறோம். எல்லாரும் கும்பிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து இவங்க தான் வந்து உள்ள வந்து முருகருக்கு உரிமை கொண்டாடுறாங்க ஒழிய நம்ம என்னைக்குமே முருகரோட உரிமையை விட்டு கொடுத்ததே கிடையாது. நமக்கு முருகர் என்னைக்குமே கடவுள் தான். எப்பவும் கும்பிடுவோம். இன்னும் நிறைய இது போல மாநாடுகளை வந்து பிளான் பண்ணி நடத்தணும்னு வச்சுக்கோங்களேன். அநேகமா இவங்க எல்லாம் கதறையே செத்துருவானுங்கன்னு நினைக்கிறேன். காணொலியில இறுதியான கேள்வியா, இப்ப சனாதனத்தை வேறு அறுப்போம் அப்படின்னு சொன்ன உதயநிதி அவர்கள் வந்து இந்த மாநாட்டை எதிர்த்து, இங்க இவ்வளவு பெரிய மாநாடு நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து, அவரு இப்ப இதுக்கு எதிர்த்து ஒரு பிரச்சாரத்தை ஏதாவது ஆரம்பிப்பாரா? இல்ல எனக்கு தெரியல. எனக்கு ஐ திங்க் ப்ராபப்லி அவங்களுக்கு உதயநிதி எல்லாம் வந்து இந்த மாநாட்டை பத்தி பேசவே இல்லை. ஆரம்பத்திலையும் பேசல, அது முடிஞ்ச பிறகும் பேசல. அவருக்கு அவருடைய கருத்து, அவர் என்ன சொல்ல வராரோ அதை வந்து மத்தவங்க வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்பத்தி கேட்டீங்கன்னா மத்தவங்க எல்லாம் பரப்பிட்டு இருக்காங்க. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சு அவரு இதை பத்தி பேசுவாரான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே சனாதனத்தை பத்தி பேசி கொஞ்சம் டேமேஜ் ஆயிருக்குது. அதனால வந்து மற்றபடி இந்த முருகர் மாநாட்டு மேல கை வைப்பாரான்னு அப்படின்னு கேட்கல. எனக்கு தெரிஞ்சு தெரியாது. அவருக்கு மற்ற ப்ராப்ளங்கள் இருக்கலாம், வேற வேலைகள் இருக்கலாம். ஏன்னா வேறு வேறு சில இதெல்லாம் பேச வேண்டியதெல்லாம் இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அவர் பேச மாட்டாரு. அவருக்கு பதிலா தான் கட்சியில நிறைய பேர் இருக்காங்கல்ல. திமுகலயே இப்ப நிறைய பேர் இருக்காங்க. மேடைக்கு மேடை போயிட்டு இருக்காங்க. சமீபத்துல கூட நண்பர் எஸ் ஜி சூர்யாவோட மீட்டிங்ல ஒருத்தர் வந்து கேட்டு இருந்தாரு, எதுக்காக நீங்க போயிட்டு வடநாட்டுல இருந்து யோகி ஆதித்யநாத் கூப்பிட்டு வர்றீங்க, ஆந்திராவில இருந்து ஏன் பவன் கல்யாணம் கூப்பிட்டு வர்றீங்க அப்படின்னு. அவர் வந்து ஒரு விசிக கட்சியை சேர்ந்தவர். எஸ் ஜி சூர்யா திரும்ப கேட்டாரு, அப்படின்னா நீங்க வந்து ஏன் ஆந்திராவில விசிக கட்சியை நடத்துறீங்க, அந்த கிளைகளை மூடிடலாமே அப்படின்னு. அவருக்கு கோவம் தாங்கல. அந்த மாதிரி அவங்க அடிப்படைகளை இறக்கி விட்டுருக்காங்க. இவங்களுடைய தாக்குதல் வந்து எப்பவுமே நீங்க இது ஒரு விதமான டெக்னிக். இது ஒரு அரசியல் கட்சியில வந்து மேல் மட்டத்துல இருக்கவங்க கூடுமான வரைக்கும் ஒரு சில நிகழ்வுகளுக்கு அறிக்கை விடாம விட்டுருவாங்க. ஏன்னா அது வந்து மக்கள் பிரச்சனையா இருக்கிற வரைக்கும். இப்ப அண்ணாமலை மாதிரி ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனை, பொதுமக்கள் பிரச்சனைக்கு அறிக்கை விடுறாரு. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் இது மாதிரி பேச அறிக்கை விடுறாரு இல்லையா. பட் திமுக மற்ற கட்சிகள், ஒரு சில கட்சிகளை பாத்தீங்கன்னா மேல் மட்டத்துல இருக்கவங்க வந்து ஒரு சில பிரச்சனைகளுக்கு வந்து அவங்க உள்ள இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய அடிப்பொடிகள், அவங்களுடைய ஆட்கள் இருப்பாங்களா, அவங்கள விட்டு நீ பேசுங்க அப்படின்றவாங்க. அவங்க தான் போய் பேசுவாங்க. சோ மத்தபடி எனக்கு தெரிஞ்சு எந்த பத்திரிகையாளரும் போய் உதயநிதியை கேட்கலையே இது வரைக்கும். நீங்க அதை கவனிச்சீங்களா? நீங்க யாருமே போய் கேட்கல பாத்தீங்களா? அதெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. அப்படியே மேலோட்டமா அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு அறிக்கை, ஒரு ஸ்லைடு மாதிரி ஏதாவது ஒரு லோகோ போட்டு வருமே ஒழிய அவர் பேசின வீடியோவோ அதெல்லாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு உதயநிதி பேச மாட்டார். அவர் சனாதனத்தின் எதிரி. சனாதனத்தை ஒழிக்கிறது தான் அவருடைய வாழ்க்கையின் லட்சியம். அதனால வந்து அந்த அந்த லட்சிய வீரன் வந்து எனக்கு தெரிஞ்சு இதை பத்தி பேச மாட்டார்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா பார்ப்போம். இதுவும் வந்து 26ல இந்த மாதிரி தமிழகத்தை வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க போகுது பக்தர்கள் மாநாடு அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.